இப்போ அப்படியே கட் பண்ணா கோச்சும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து பஞ்சிங் க்ளவுஸையும் கொடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா வந்து ஹீரோ மூலியமா போனால் தான் வந்து பசங்களை ட்ரெயின் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாரு. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் லைட்டாக அந்த பஞ்சிங் பேக் குத்தும்போது இதை பார்க்குற கோச்சும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பவர்லாம் உனக்கு பத்தாது, நீ வேகமாக குத்துனா தான் வந்து அந்த பஞ்சிங் பேக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாராம், வேகமாக வந்து குத்தும்போது அந்த பஞ்சிங் பேக் லைட்டாக அசைஞ்சு அப்படியே கீழே விழும். அப்போ என்ன ஆகும்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. நம்ம ஹீரோக்கும் அப்போ தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் கிரியேட் ஆகும். இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இன்டர் காம்படிஷன் தான் நடக்கும். அந்த கூலஸ் பட்ட பையனை வந்து ஃபர்ஸ்டே தோத்துருவான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஐயோ பிரச்சனை பெருசாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மழை பெஞ்சதுனால வந்து மேட்ச் பாதியிலே நின்றுக்கும். ஸோ இப்போதான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கும்போது இப்போதான் நம்ம ஹீரோ படத்தோட கதாநாயகியை இங்கே தான் பார்ப்பாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ போயிட்டு இது போல என்னோட பேர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோனும் வந்து பாக்ஸிங் காம்படிஷன் அவங்களும் ஒரு பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்து பேசிட்டு சரி ஓகே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இப்போ எப்படியா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவாருன்னா ஹீரோ இது போல வந்து நீ தோக்குற மாதிரி நடி மச்சான், இது போல அந்த பாக்ஸிங் பண்ண வந்து நான் எப்படியா கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை பார்க்குற ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ட மினிக்க வீசிட்டு ஹீரோ அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஃப்ரெண்டை எப்படியா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ஆடுற மேட்சை வந்து ஹீரோ வந்து வெறி கொண்டு பார்ப்பாரு. அப்போ தான் டிசைட் பண்ணுவார் மச்சான் எனக்கு அவள் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பண்ண வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பையனும் இருப்பான், அவனும் வந்து மேட்ச் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டீம் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெயிச்சதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரா அவர் வீட்டில் போயிட்டு அவங்க அப்பாட்ட முக்கியமாக சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட என்ன சொல்லுவாருன்னா இது போல அப்பா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கூட அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா உங்க அம்மா வந்து எனக்காக கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற ஹீரோ ஃபீல் பண்ணுவார். இப்போ அடுத்த நாள் என்ன ஆகும்னா ஜெயிச்ச சந்தோஷத்தினால வந்து நம்ம ஹீரோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு மொத்தம் 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நெருங்கி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனால் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வந்து இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணதுனால வந்து டக்குன்னு கிளம்பி போகும்போது சாரி நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா இது போல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது போல வந்து நான் உங்க கூட பேச மைண்ட் செட் இல்லை நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா மனசு உடஞ்சே போயிடுவாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து கோச் வந்து ரொம்ப டஃபா வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. எதுக்காகனா அடுத்த மேட்ச் வந்து ரிங்ல நடக்கிற மேட்ச், ஸோ இதில் வந்து கான்சென்ட்ரேட் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே அவர் ஃப்ரெண்டு கிட்டே சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ என்ன அப்படின்றத வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.